ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க வீட்டுல கூழ் ஊத்துறோம். டேய் ஒரு வார்த்தை சொன்னியாடா? நானே போல, நீ எங்க லீவ் கூப்பிட்டா? லீவ் கேட்டா கத்துற. சரி சரி ஒழுங்கா தோடி. என்னடா அந்த சீட்டு ஒஞ்ச மாதிரி இருக்குது. இவனுங்க சைக்கிளை வாடிக்கை எடுத்துன்னு போயிட்டு எங்கெங்கேயும் முட்டுறானுங்க. அதான் சைக்கிளை ஒச்ச எடுத்துன்னு வந்துக்கிறானுங்க. டேய் இதுக்கப்புறம் ஆளை பார்த்து சைக்கிள் கொடு, கண்டவனுங்களாம் சைக்கிள் கொடுக்காத. பாரு எப்படி எப்படிலாம் டேமேஜ் எடுத்துன்னு வந்து விடுறானுங்க. நீ சொல்ற ஆளுக்கு தானே நான் கொடுக்குறேன், நானா புதுசாவ கொடுக்குறேன். இங்க பாரு, மத்தவங்க முன்னாடி கொஞ்சம் மரியாதையா பேசுறா. நான் முதலாளி. டேய் நீ நானும் ஒன்னா படிச்சான். உங்க அப்பா பணக்காரன், நீ சைக்கிள் கடை வச்சிட்டா. எங்க அப்பா சாராயம் குடிச்சு சேர்த்துட்டான், அதனால நான் உங்ககிட்ட வேலைக்கு வந்துட்டேன். இப்ப எதுக்கு தேவையில்லாதனா பேசினு கெடுக்கிற? அன்னைக்கு நான் உன்னை வேலைக்கு சேர்க்கும் போது இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே சேர்த்தேன். சரி விடு, கோச்சிக்காத, மனசுல இருக்கு சொல்லிட்டேன். ரோட்ல வந்தாலே கண்ட விடலாம் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு. டேய் அந்த முழுமை பொண்ணு என்னடா பண்ண? ஏன் அது நான் சொல்லிச்சியா? வீட்டாட வந்து அவளை திட்டுறா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போ கடையில வந்து கத்தின்னு இருக்காத. டேய் ஏன்டா இது மாதிரி எல்லாம் பண்ணி கெடுக்கிறா? என்ன லவ் பண்றியா அந்த பொண்ணா? நான் சொக போத்துற பத்தியா? நீ முதலாளியா இருக்கிற, நான் தொழிலாளியா இருக்கிறேன்னு தான் பாக்குறேன். தம்பி இவன் அப்பா குடிச்சு குடிச்சு போய் சேர்ந்துட்டான். இதாவது ஒழுங்கா இருக்குன்னு பார்த்தா இதுவும் இப்படி பண்ணிட்டு கிடக்குதுப்பா. நீ வாய முன்னு போ, அதான் பின்னால் சுத்தி நின்னுச்சு தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? அது பின்னாடி தான் நீ சுத்திட்டு இருந்தியாமே. அதுங்க பிளான் பண்ணி என்ன கோத்து விட்டுக்கு பாக்குதுங்க. அதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ கம்முன்னு போ. ஓ என் பிள்ளைய வளர்ச்சி போட்டு பாக்குறாங்களா? போய் வச்சுக்கிறேன் அவளுங்களா. இது திரும்பி ஒம்புக்கு போது பழுகுது. ஒரு பெஜராகுது எதுவும் கூட. டேய் அந்த பொண்ணு ஆசைப்பட்டுச்சுன்னா கட்டிக்க வேண்டியதானே? உன் கூட 6 மாசம், குப்பங்கிட்ட 6 மாசம், பதாமு கிட்ட 6 மாசம், இவங்க கிட்ட சுத்திட்டு வர நான் கட்டிக்கணுமா? டேய் இனி ஒழுங்கா இருக்கும்டா, கட்டிக்கிடா. வாய வச்சிருவேன். இதே சாக்குல என் கூட்ட அந்த அடிக்கடிக்கு வருவீங்க. போடா எப்பா, நல்லது சொன்னாலே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஹலோ, சைக்கிள் வாடகை அடிக்குமா? வாடகைக்கு தாங்க வச்சிருக்கேன். எந்த ஊர் நீங்க? கும்படி பூண்டி. கும்முடி பூண்டியா? அங்க இருந்தா இங்க வந்துட்டீங்க? எங்க அப்பா பஸ் ஏற்றி அமுச்சு விட்டுச்சா, இங்க எத்தனை வந்து நிறுத்திட்டாங்க. இங்க உங்க சொந்தக்கார வீடுக்குதா? ஆஹா யாரும் கூட இல்ல. சரியா இப்ப சைக்கிளை வாடகைக்கு எடுத்துன்னு எங்க போறீங்க? கும்படி பூண்டிக்கு. கும்முடி பூண்டிக்கு சைக்கிள் எடுத்துன்னு போறியா? அப்ப எப்படி எடுத்துன்னு வருவா? வீட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வந்து விட்டுருவேன். யாரோ காடு மாட்டியா? வீட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வந்து விட்டுருவேன்ற. அப்ப வீட்டுக்கு போற? இப்ப சைக்கிள் தருவீங்களா தர மாட்டீங்க? தரலாம் பேசாதீங்க. ஏம்பா நீ யாரு நான் எதுனா தெரியாது. அப்புறம் சைக்கிள் நீ தூக்கின்னு போயிட்டேன்னா? அப்பா ப்ளீஸ் கொடுங்கப்பா. யாருன்னே தெரியாதுன்ற, அதெல்லாம் கொடுக்க முடியாது போப்பா. ஏய் போடா. சரி கும்படி பூண்டிக்கு எப்படி போனோம் சொல்லுங்க, நான் போறேன். இப்ப வந்தல பஸ், அந்த பஸ் திரும்பி வரோம், போயிடு. பஸ் பேர் காசு கொடுங்க. பஸ் பேருக்கு காசு கொடுங்களா? ஏய் காசு எல்லாம் வந்துக்கிறியா நீ? எங்க அப்பா காசு கொடுக்கல, அச்சு வண்டியில ஏற்றி அனுப்பிச்சுடுச்சு. இங்க பாரு, இவனை விட்டு தெத்தி அமிச்சுக்கிறாங்க. இவனை அமுச்சு விடு. ஏய் இருடா, பாக்குறதுக்கே பாவமாகுது. ஏய் இங்க வேலை செய்றியா நீ? செய்யறேன், வேலை குத்தா செய்யறேன். சோறு மாட்டை தான் போடுவேன். போ அந்த சைக்கிள்னா தொடி. ஏன் வேலைக்கு காப்பு வைக்கிறேன்னு? டேய் அந்த சின்ன சைக்கிள் தோற்றா. போய் தொடி போ. ஏன் நின்னு கிடக்குற? ஏன்பா சைக்கிள்லாம் வாடகைக்கு விடுறீங்களா? நோ, இந்த சைக்கிளை வாடகை எடுத்துன்னு போய் சீட்டை வச்சு எடுத்துன்னு வந்து விட்டுக்கிற. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போய்க்கிற. நான் உன் கதை. ஏன்பா அது நான் வடிக்கலப்பா, என்ன பேசுற நீ? நேத்து நீ மட்டும் தான் சைக்கிள் எடுத்துன்னு போன. பாரு எப்படி வச்சு எடுத்து வந்துக்கிறேன்னு. ஏன்பா நான் பண்ணலப்பா. சரி நீ பண்ணியோ பண்ணலையோ காசை கொடு. இப்ப நான் காசு கொடுத்தா சைக்கிள் கொடுப்பீங்களா? காசு கொடுத்தா சைக்கிளை கொடுக்குற, நீ முதல்ல காசை கொடு. பாக்கெட்ல காசு இல்ல, வீட்டுல வச்சுட்டு போய் எடுத்துன்னு வந்துடுறேன். ஜபர் அவனுக்கு சைக்கிள் கொடுக்காத. இந்த சைக்கிள் நாஸ்தி ஆனதுக்கு அவன் தான் காரணம். சரிடா, போய் முதல்ல காசு எடுத்துன்னு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு சம்பளம் 40,000 50,000 கொடுப்பீங்களா? 40,000 50,000மா? சோறு மாட்டை தான் போடுவேன்னு சொன்னல, சம்பளம் எல்லாம் கிடையாது. உன்னால முடிஞ்சது கூட முதலியா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என்னால முஞ்சித்த குத்த அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா? டேய் என்னடா பேசுற? என் வேலையை பார்த்து நீங்களே கொடுக்க போறீங்க பாரு. சரியா சைக்கிள் கேட்டுன்னு வரவனே என்ன பண்ணலாம்? வரட்டும் வரட்டும், இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய் என்ன பண்ற? கம்முனு இரு, பண்றத மட்டும் பாரு. செம்ம மூளை காண்டாப்பா.
உட்காந்தா சதுக்கு சதுக்கு நேரம். இந்த சைக்கிள் வேணா, இந்த சைக்கிளை கட்டி விடு, பல இருக்குதுன்னு உட்காருவான். ஏதாவது துணி வச்சு கட்டு. டேய் குறா துணியா. அவள்தான் இந்த மண்டை கதை முடிஞ்சிருச்சு. நான் முதல்ல செக் பண்ணி பாக்கட்டா? என்னடா சொல்றா? நான் செக் பண்ணி பாக்குறேன் கரெக்டாக தானே. அமுச்சு விடு. சரி வா ஏறி உக்காரு. மவனை செக் பண்ணி பாக்குறாரா? எனக்கு சைக்கிள் வேணும். ஏறுன்னு வயிறுச்சு பழுக்குதே. போயிட்டா. என்ன அந்த பையன் அப்படி கத்தின்னு போறான் பையன்? வயிற்று கலக்குது பழுக்குது, அதான் ஓட்டான். சரி காசு எத்தனை வந்தியா? இந்தா காசு 100 ரூபாய். தர வேண்டியது 300. நான் 100 ரூபாய் கொடுக்குறா. அப்புறமா குத்துருவாரு, வாங்கிக்கா. சரி சரி. நான் சைக்கிள் வேணுமா? புது சைக்கிள் எத்தனை போறியா? சோக்காக்குதா என்ன இது சீட்டு லுங்கி கட்டி வச்சுக்கிறீங்க? புழுக்குள்ள இருக்கிறதுக்காக அடியில ஃபேன் செட் பண்ணிக்கிறோம். அட 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 சூப்பர் சைக்கிள் கடப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சைக்கிள் எத்தவொடனே சீட்ல உட்காந்துட கூடாது. கொஞ்சம் ரன்னிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்தா தான் ஃபேன் உள்ள ஓடும். அது எனக்கு தெரியாதா? கூட பாத்துக்கிறேன். உங்க கூட எங்குதா? எதுக்கு கேக்குற? சொல்லி அனுப்புனால அதுக்குதான். கீழே வந்துருவேன் சொல்லி அனுப்பணும்னு பாக்குறேன், அதுக்கு சான்ஸே இல்ல. சரி சரி எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு கிடக்குறா? போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு போ. கோவிந்தா ர கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. ஜெய் ஸ்ரீனிவாசா கோவிந்தா. நீ சைக்கிளை ஓட்டு கோவிந்தா. ஓகே பாய். ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ அம்மா அம்மா. விதிக்கு போயிட்ட ஆளு. இன்னொரு பக்கம் சைக்கிள் இன்னும் வரக்கூடாது. அவன் ஒரு ரவுண்ட் ஓட்டுறியாடா சைக்கிளா? ஐயோ நான் ஓட்டல.